அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகின்றோம் அப்படின்னா, வஜ்ர கோஷம் அந்த வார்த்தையை எப்போதெல்லாம் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. இந்த வஜ்ர கோஷம் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு எப்போல்லாம் மனக்கவலை, தைரியம் வேண்டும் நீங்கள் நினைக்கிறீங்களோ, அப்போதெல்லாம் இந்த வஜ்ர கோஷம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லும்போது உங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மனசோர்வு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். ஒரு சில குடும்ப சூழ்நிலையால், மற்றவர்கள் ஏதாவது கொடுக்குற தொந்தரவுகளால் நமக்கு பிரச்சனைகள் இருக்கும்போது வஜ்ர கோஷம் அப்படிங்கிறது சொல்லும்போது உங்களுக்கு ஒரு மன தைரியத்தை கொடுக்கும். நல்ல ஒரு நம்பிக்கை வேண்டும், நல்ல ஒரு மன தைரியம் வேண்டும், மனம் அமைதி வேண்டும் அப்படின்னா இந்த வஜ்ர கோஷம் பயன்படுத்தலாம். எப்போல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, காலை மாலை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். மற்ற நேரம் பயன்படுத்தலாமா அப்படின்னா தாராளமாக பயன்படுத்தலாம். நமக்கு எப்போல்லாம் மனசோர்வு இருக்கோ அப்போதெல்லாம் நம்ம ஒரு தைரியத்திற்காக இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கும். அல்லது வஜ்ர கோஷம் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு 9 முறை தினமும் எழுதிட்டு கூட வரலாம். ரொம்ப நல்ல ஒரு மாற்றம் கொடுக்கும். ஏன்னா நீங்கள் பூஜையில் எப்படி வழிபாடு செய்துட்டு ஒரு 10 நிமிடம் உட்காருவீங்க பார்த்தீங்களா, மன அமைதிக்காக. அந்த மாதிரி இருக்கும்போது கூட நீங்கள் எழுதி கொண்டு கூட வரலாம். இல்லைன்னா நம்ம மனதார சொன்னால் கூட போதும். எப்போதுமே ஒரு சில மந்திரங்கள் சொல்லும்போது நம்ம மேட்டு போட்டு நம்ம உட்காந்து அமைதியாக சொல்லும்போது இன்னமும் உங்களுக்கு கூடுதல் சிறப்பு இருக்கும். வராகி எண்ணெய் வழிபாடு செய்யாதவர்கள் கூட வராகி எண்ணெய் மனசில் வைத்து இந்த மந்திரங்கள், வராகி எண்ணெய் முத்திரைகள் நீங்கள் செய்து பாருங்கள். வராகி எண்ணெய் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்மளுடைய மனசில் வராகி எண்ணெய் மனசில் வச்சுக்கோங்க. வச்சு நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக அவங்களுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். வராகி எண்ணெய் படம் சிலை இல்லாதவர்கள் கூட ஒரு விளக்கேற்றி வைத்து, தாயி இதில் நீங்கள் எழுந்தருளை செய்து எனக்கு அருள் கொடுங்கன்னு கேட்டால் அடுத்த நொடி உங்கள் கண் முன்னே அவங்க தோன்றுவாங்க. நிச்சயமாக அந்த விளக்கில் அவங்க காட்சி கொடுப்பாங்க. எல்லாமே நீங்கள் நம்பிக்கையுடன் செய்யணும். நம்பிக்கையோடு செஞ்சால் மட்டும்தான் அதில் இருக்கிற பலனை நம்மளால் உணர முடியும். உணர வேண்டும். ஒரு சில பூஜைகள் நம்ம செய்கிறோம், அந்த பூஜைகளுக்கான பலன் நமக்கு கிடைக்கணும். நம்ம பூஜைகள் செய்கிறதுக்கான நமக்கு எல்லாமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த பூஜை செய்யும்போது நீங்கள் உணரணும். அப்படி உணர்ந்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது தான் அந்த பூஜையால் உங்களுக்கு என்ன நல்லது நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களால் உணர முடியும். எதற்கோ ஏனோ தானோ நம்ம பூஜை செஞ்சோம் அப்படின்னா நம்மளால் உணர முடியாது. நமக்கு அதற்கப்புறம் ஒரு பூஜை செய்து நல்லா ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் நமக்கு நடந்தால் கூட அதை நம்மளால் உணர முடியாது. நீங்கள் நல்லா ஒரு நம்பிக்கையோட மனம் உருகி, மனம் வேண்டி, நம்பிக்கையுடன் அந்த இடத்துல வராகி எண்ணெய் இருக்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கையுடன் நீங்கள் வழிபாடு செய்யணும். அதே போல் தான் வராகி என்னுடைய நாமம், மந்திரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உணர்ந்து சொல்லும்போது அதற்கான ஒரு பவர் இருக்கும். ஏனோ தானோ சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு பவர் இருக்கும். அதனால் நீங்கள் உணர்ந்து சொன்னீங்கன்னா அதை நீங்கள் உணர முடியும். நம்ம சொல்லுவோம், சும்மா சொல்லி பார்ப்போமே அப்படிங்கிறது மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அது சும்மா மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? எதுவுமே நீங்கள் உணர்ந்து சொல்லணும். அந்த தாய் நம்மகிட்ட தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து சொல்லணும். அன்புக்கு பூஜை பண்ணணும் கூட அவசியம் இல்லை. அன்பால் அவங்கள நீங்கள் கூப்பிட்டாலே அவங்க உங்கள் இல்லத்திற்கு உங்களை தேடி ஓடி வந்துடுவாங்க. அதனால் ஒவ்வொரு வார்த்தையும் நம்பிக்கையுடன் சொல்லி பாருங்கள். அதே போல் தான் காயத்ரி மந்திரம்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். அந்த மந்திரங்கள்லாம் சொன்னாலே வராகி எண்ணெய் நிச்சயமாக 100% உங்கள் இல்லத்தில் நின்றுவாங்க. அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான மந்திரம்னா காயத்ரி மந்திரம் தான். நம்பிக்கையுடன் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு ஆன்மீகத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.